எப்போ பார்த்தாலும் லேப்டாப்லேயே உட்காந்துருக்க, வேறு வேலை இருந்தால் பார்க்க வேண்டியதுனடா. இல்லைக்கா, இந்த தான் சார்த்திரம் ஆடுதில்ல, அதான் ஃப்ரெண்டு வாட்ஸ்அப் அனுப்பியிருந்தேன், அதான் பார்த்துட்டு. அதில் என்னென்ன காம்படிஷன்லாம் இருக்குது? இப்போ நம்ம கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி தான் அந்த மாதிரி காம்படிஷன்லாம் அடிக்கடி வைக்கிறாங்க. என்ன பர்சன்டேஜ் வந்துக்கோங்க? நீ ஏதாச்சும் காம்படிஷன் கலந்துக்கோயே. பார்த்துக்கலாம். கலந்துக்கோடா. சரி, கலந்துக்கிறேன் உனக்காண்டி. சொல்லணுங்க வா. சொல்லுடா. இல்லை, குற்றால சிவன் கோயிலை பற்றி உனக்கு சொல்கிறேன். அது நல்லா இருந்தால் அதுலேருந்து கவிதை எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். சொல்லி கேட்போம். அக்கா, நான் நெட்டில் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். சிவனுக்கும் பார்வதி திருமணம் நடக்கும். அப்போது பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் திருவண்ணாமலையில் ஒன்றா கூடுறாங்க. வடக்கு திசை இருக்க பகுதி தாழ்வாகவும் தெற்கு திசை இருப்பது ஏற்றமாகவும் இருப்பதை சிவன் பார்க்காரு. அதை உலகில் சிறந்த முனிவர்களையும் அகத்தியரையும் கூப்பிடுறாரு. சிவன் அகத்தியரை நீங்கள் அந்த தெற்கு பகுதிக்கு போங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவங்க எல்லாருமே அந்த புறத்துக்கு போகிறாங்க. சிவன்கிட்ட உங்களுடைய திருமணத்தை நாங்கள் பார்க்கணும், அதனால் தென்புறத்தில் அருள் புரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு சிவபெருமானும் ஏற்றுக்கிட்டு திரிகுடாமலையில் அருள் புரிகிறாங்க. சிவன் சொன்ன மாதிரி அகத்தியர் தெற்க போகிறாங்க. அகத்தியர் சிவனை வழிபட சிவன் கோயிலை தேடுறாங்க. அப்போது சிவன் வழித்தடங்க அருகே இல்லாதனால பெருமாள் கோயில் உள்ள போகிறாங்க. வைணவர் அகத்தை உள்ள விடவில்லை. இளஞ்சியில் உள்ள திருமணர் கோயிலில் சென்று அகத்தியர் முருகனிடம் நடந்ததை சொல்கிறாங்க. அதற்கு முருகன், நீங்கள் வைணவராக வேடமணிந்து உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வைணவர் அனைத்து மந்திரம் சொல்லியதும் சிவலிங்கமாக மாறியது. வழிபட்டு கருவறையை விட்டு வெளியே வந்தாங்க. அகத்தியர் வைணவ மக்கள் கருவறை பார்த்ததும் ஆச்சரியமடைந்தாங்க. அகத்தியரை வசம்பாடினாக அடிக்கவும் வந்தாங்க. அகத்தியர் ஒரு தற்பட்ட புல்லை மந்திரித்து விட்டாங்க. அது அவர்களை தாக்கியது. அகத்தியரிடம் அவர்கள் மன்னிக்குமாறு வேண்டினாங்க. அவர்களிடம் அகத்தியர் மகாவிஷ்ணுவை சங்கவிதியின் தென்மேற்கு பகுதியை வைத்து வழிபடுறாங்க. அந்த விஷ்ணுவை இன்று நனவரமான பெருமாள் என்று கூப்பிடுறாங்க. ஈசையின் திருமண கோலத்தை பார்க்க இந்த கோவில் சிவபெருமான் அகத்திய முனிவரால் குற்றாலநாதர் என்று அழைக்கப்பட்டது. குற்றாலநாதரோட லிங்கத்தோட தலையில் அகத்தியர் 5 வருடங்கள் இப்போ வரைக்கும் பார்க்க முடியும். என்னாச்சுண்ணா? மறுபடியுமா? இரு வரேன். இந்தா. இருமுனியா? இல்லை, சும்மா இருமுனை. உடம்பு சரியா? ஹாஸ்பிட்டல் போகணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கு. அக்கா உனக்கு ஆடி காட்டுறேன். நீ ஆடுக்கா. ப்ளே பண்ணு. என்னாச்சு? என்னாச்சுடா? இங்க இருக்கு, இங்க இருக்கு. இங்கேயும் காணோம். எங்கடா வச்ச? சொல்லுடா, எங்கடா வச்ச? யாராச்சும் இருக்குங்களா? ஆமாம், அப்படி பேச ஒரு நிமிஷம். ஹலோ அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? வீட்டில் யாருமே இல்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். என்னது? அப்படியா? இந்த வந்துடுதேன், ஒரு நிமிஷம் நான் வரேன்.
சரிம்மா, நான் என்னன்னு பார்த்துட்டு கால் பண்ணுறேன். நீ வீட்டில் இருண்ணே. ஹலோ. என்னம்மா நினச்சிட்டு இருக்கான் அவன்? ட்ரிப் ஏற்றுறாங்கன்னு சாப்பாடு வாங்க போனா ஆளை காணோம். இப்போ அவன் அங்கே வந்தானாம்மா? இல்லை, நான் வேணா வீட்டுக்கு வரல. அக்கா கிளம்பிட்டியா? நீ எதுக்குடா இங்கே வந்த? ஹாஸ்பிட்டலில் தானே இருந்த. ட்ரிப்பு தானே ஏற்றிட்டு இருந்தாங்க. நீ மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிரு. நான் தான் கூப்பிட்டு போவேன். கிளம்பி வா, உன்னை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். சரி, போகலாம். சரி, கிளம்பு கிளம்பு. சரி, நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா. அக்கா நீ போ, நல்லா பர்ஃபார்ம் பண்ணு. என்னுடைய கவிதையை உங்கள்கிட்ட கொடுத்துரு. சரி, போயிட்டு வாடா. ஹலோ. ஹலோ. அவன் அங்கே தான் வந்துட்டுருக்கான், பார்த்துக்கோங்க. சரிம்மா.